Good morning, children. How are you all? Welcome to Max class. Today, we are going to learn about measurements. அளவீடுகள். Measurement is the action of measuring something, that is, the size, length, or amount of something as established by measuring. ஒரு பொருளுடைய எடை, உயரம் போன்றவற்றை அளவிடுறது தான் அளவிடுதல். Children, in our day-to-day life, we measure things in the world around us all the time. நம்மளோட அன்றாட வாழ்க்கையில நம்ம சுற்றி இருக்க நிறைய பொருட்களை தினமும் அளவீடு செய்துகிட்டே இருக்கும். For example, you may want to measure the distance from your house to your school. நீங்க உங்களோட வீட்டிலிருந்து உங்களோட ஸ்கூலுக்கு போற டிஸ்டன்ஸை அளவீடு செய்யலாம். Or you may want to measure the distance from your city to other city. அல்லது உங்களோட சிட்டிலேருந்து உங்களோட நகரத்திலேருந்து வேற ஒரு ஊருக்கு போற டிஸ்டன்ஸை நீங்க அளவீடு செய்யலாம். Or measure how much milk you want. உங்களுக்கு எவ்வளவு பால் தேவைப்படுதுன்றத அளவீடு செய்யலாம். Or measure how much you weigh. நீங்க எவ்வளவு எடை இருக்கிறீங்கன்றத அளவீடு செய்யலாம். Children, like this we are measuring so many things around us. இது மாதிரி தான் நம்ம சுற்றி இருக்கிற நிறைய பொருட்களை நம்ம தினமும் அளவீடு செய்துட்டு இருக்கோம். Look at these pictures, children. A big fish and a small fish. ஒரு பெரிய மீன் இருக்கு, ஒரு சிறிய மீன் இருக்கு. And then a light leaf and a heavy tree. லேசான இலையும் கனமான மரமும் இருக்கு. A short pencil and a long pencil. ஒரு சிறிய பென்சிலும் ஒரு நீளமான பென்சிலும் இருக்கு. And then a short plant and a tall plant. ஒரு சிறிய செடியும் ஒரு உயரமான செடியும் இருக்கு. And then a light ball and a heavy ball. ஒரு லேசான பந்தும் கனமான பந்தும் இருக்கு. Now tell me, children, how we categorized those things into big, small, long, short, light and heavy, etc. Children, இப்போ நம்ம பார்த்த பொருட்களை கனமானது, லேசானது, உயரமானது, குட்டையானது, பெரியது, சிறியது அப்படின்னு எதை வச்சு வகைப்படுத்தினோம்? Yes, by observing it. அதை உற்று நோக்கி நம்ம அதனோட தன்மையை கண்டறிஞ்சோம். But children, we cannot identify all the things by observing. ஆனா children, நம்ம எல்லா திங்ஸையுமே அதை உற்று நோக்கி அதனோட தன்மையை கண்டுபிடிக்க முடியாது. For some other things, we have to measure the things using measuring tool to identify its value. அதாவது மெஷரிங் டூல் அப்படின்னா அளவீட்டு கருவி. ஒரு கருவியை பயன்படுத்தி தான் ஒரு சில பொருட்களோட மதிப்பை நம்ம தன்மையை அளவீடு செய்ய முடியும். Okay, children, look at this picture. Who is he? What he is doing? இந்த படத்துல இருக்கவர் யாரு? அவர் என்ன செய்யறாரு? Yes, he is a tailor. He is measuring a man's body measurement using measuring tape. அந்த படத்துல இருக்கவர் டெய்லர். அவர் என்ன செய்யறாரு? ஒரு மனிதனோட உடல் அளவுகளை மெஷரிங் டேப் வச்சு அளந்துட்டு இருக்காரு. எதற்காக அளந்துட்டு இருக்காருன்னா அவர் சரியான பொருத்தமான ட்ரெஸ்ஸை தைக்கிறதுக்காக அளவீடு செய்துட்டு இருக்காரு. Children, do you remember? நம்ம டெய்லர் ஷாப் போகும்போதும் டெய்லர் நம்மள என்ன பண்றாங்க? மெஷர் பண்ணி நமக்கு சரியான ட்ரெஸ்ஸை ஸ்டிச் பண்ணி தராங்க. Okay, children, I think you identified that what we are going to learn today. Yes, measurement of length. நீளம்.
நீளத்தோட அளவீடுகளை பற்றி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். Length. Length is a measure of how long or wide something is. ஒரு பொருளோட நீளம் மற்றும் அகலம் ஆகியவற்றை அளவிடுதல். For this, we have to use some measuring tools. Children, we can also measure length using our hands and legs. Look at this picture. Who is she? What she is doing? Yes, she is a flower seller. She is measuring the flowers using her hand. That is cubit. Children, பூ விற்கிறவங்க பூக்களை அவங்களோட கைகளால அளவீடு செய்கிறாங்க. அது கியூபிட், முழம். சில்ட்ரன், நீங்க பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டில் பூ வாங்கும்போது 1 முழம் கொடுங்க, 2 முழம் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க. தட் இஸ் கியூபிட். The length of the arm from the elbow to the tip of the middle finger is called cubit. நமது கை நடு விரல்ல இருந்து கை மூட்டு வரைக்கும் இருக்க அளவீடு தான் முழம். Next, handspan. Handspan is a measure of distance from the tip of the thumb to the tip of the little finger. உங்களோட கட்டை விரல்ல இருந்து சிறு விரல் வரையுள்ள இடைவெளி 1 சான் 2 சான் அப்படின்னு சொல்லுவோம். That is handspan. Next, foot span. Here we measures the length using our feet. The length of the foot span based on the human foot. Foot span means காலடி. நம்முடைய காலடிகளை பயன்படுத்தி ஒரு இடத்தை அளவீடு செய்யறது தான் காலடி அளவுகள். 1 காலடி, 2 காலடி, இப்படி அளவீடு செய்யறது காலடி அளவுகள். That is foot span. Next one, pace. தப்படி. A pace is a unit of length consisting either of one normal walking step. நம்ம சாதாரணமா நடக்கும்போது கால்களை ஒரு குறிப்பிட்ட தூரத்திற்கு இடைவெளி விட்டு நடக்கிறோம் இல்லையா, அதுதான் தப்படி. That is pace. Next, finger width. விரல் கடை. இங்க நம்ம விரல்ல குறிப்பிட்டிருக்கிற அளவுபடி அளவீடு செய்யறது விரல் கடை அளவுகள். That is finger width measurement. Children, these units are called non-standard units. திட்டமில்லாத அலகுகள். But children, we were not considered these units for perfect measurement. Children, சரியான அளவுகளை கணக்கிடுறதுக்கு இந்த திட்டமில்லாத அலகுகளை நம்ம பயன்படுத்துவதில்லை. Children, can you guess why I am saying non-standard units are not perfect units? Okay children, watch this video to understand that non-standard units are not perfect units. In this video, 2 girls are going to measure a cloth. Let us see how many handspan they are going to get. 1, 2, 3, 4, 5, 6 and off. First girl measured 6 and off handspan. Next, 1, 2, 3, 4, 5, 6 and 7. Girl 2 measures 7 handspan. Children, can you guess the reason for the different answers? Yes, measurements made using
Non-standard units differ from person to person. Children, உங்களோட கைகளும் கால்களும் சிறியதா இருக்கு. உங்க பேரண்ட்ஸோட கைகள் கால்கள் உங்களை விட கொஞ்சம் பெருசா இருக்கு. ஸோ சில்ட்ரன், நான் ஸ்டாண்டர்ட் யூனிட்ல நம்ம கைகளையும் கால்களையும் பயன்படுத்தி அளக்கும் போது நம்மளோட கைகளையும் கால்களையும் பொறுத்து அதனோட அளவுகள் மாறுபடுது. இங்க 2 கேர்ளோட மெஷர்மெண்ட் பார்த்தோம். அதுல ஒரு கேர்ளுக்கு 6.5 ஹேண்ட் ஸ்பேனும் இன்னொரு கேர்ளுக்கு 7 ஹேண்ட் ஸ்பேனும் கிடைச்சிருக்கு. ஏன்னா அவங்க கைகளை பொறுத்து இந்த வேல்யூ மாறுபட்டிருக்கு. ஸோ சில்ட்ரன், we need a standard unit to measure length. அதனால நமக்கு ஸ்டாண்டர்டான யூனிட் தேவைப்படுது லென்த்தை மெஷர் பண்றதுக்கு. Let's learn about standard units. A unit of measurement which has a fixed value which does not change from person to person or place to place is called a standard unit of measurement. It is necessary to have standard units of measurements for the sake of uniformity in measurements. Standard unit of measurement, தரப்படுத்தப்பட்ட அலகுகள். ஒரு பர்சன் கிட்ட இருந்து இன்னொரு பர்சன் கிட்டயோ அல்லது ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துலயோ அந்த அளவுகள் மாறாம இருக்கிறது தான் தரப்படுத்தப்பட்ட அலகுகள். தரப்படுத்தப்பட்ட அளவீடுகளை கொண்டு அளவீடு செய்யும் போது அதனோட மதிப்பு மாறாம நமக்கு சரியான அளவுகளை அளவிட முடியும். Standard unit of length is millimeter, centimeter, meter and kilometer. To measure length, we use scale, measuring tape, etc. Children, what is this? Yes, it's a scale. We used it to draw straight lines. Children, in scale, we have numbers. Each number denotes 1 centimeter. That is, 1 denotes 1 centimeter, 2 denotes 2 centimeter and so on. Children, the length between 0 and 1 has 10 parts denoted by small lines. Measurement of each part is millimeter. Can you tell children how many millimeters are there between 0 and 1? Yes, 10 millimeters. So, 10 millimeter equal to 1 centimeter. Like that, 100 centimeter equal to 1 meter. 1000 meter equal to 1 kilometer. Children, இந்த சென்டிமீட்டர் ஸ்கேல்ல இருக்கிற ஒரு எண்ணும் ஒரு சென்டிமீட்டரை குறிக்குது. இதுல 0 மற்றும் 1க்கு இடையே 10 சிறு சிறு கோடுகள் மூலமா குறிப்பிட்டு இருக்காங்க. அதுதான் மில்லி மீட்டர். 10 மில்லி மீட்டர் ஈக்குவல் டு 1 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். Children, we measure smaller lengths using millimeter and centimeter. We measure larger length using meter and kilometer. சிறிய அளவீடுகளை மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டர்லையும் பெரிய அளவீடுகளை மீட்டர் மற்றும் கிலோமீட்டரையும் பயன்படுத்தி அளவீடு செய்றோம். Millimeter is the smaller unit of length. மில்லிமீட்டர் தான் நீளத்தினோட மிக சிறிய அலகு. கிலோமீட்டர் is the bigger unit of length. கிலோமீட்டர் நீளத்தினுடைய மிக பெரிய அலகு. Short form of millimeter is mm. Short form of centimeter is cm. Short form of meter is
m. Short form of kilometer is km. Let us recall. Measurement of length. In measurement of length, we learned non-standard units and standard units. தரப்படுத்தப்படாத அலகுகள் மற்றும் தரப்படுத்தப்பட்ட அலகுகள். In non-standard units, we learned finger width, hand span, cubit, pace and foot span. விரல் கடை, சான், முழம், தப்படி, காலடி. In standard units, we learned millimeter, centimeter, meter and kilometer. Children, let us measure the length of the following things using centimeter scale. First, we are going to measure a piece of chalk. முதலாவது நம்ம ஒரு chalk piece measure பண்ண போறோம். The length of the chalk piece is 7.8 centimeter. Chalk piece உடைய நீளம் 7.8 centimeter. Next, we are going to measure pencil box. அடுத்து நம்ம pencil box measure பண்ண போறோம். Place the scale in correct position and then measure. We have to measure from 0. The length of the pencil box is 18 centimeter. Next, we are going to measure writing pad. அடுத்து நம்ம writing pad measure பண்ண போறோம். Place the scale in the correct position. We have to measure from 0. The length of the writing pad is 23.5 centimeter. The length of the writing pad is 23.5 centimeter. Next, we are going to measure eraser. Place the eraser. Next, நம்ம eraser measure பண்ண போறோம். The length of the eraser is 3.5 centimeter. Next, we are going to measure pencil. அடுத்து நம்ம pencil measure பண்ண போறோம். The length of the pencil is 12.5 centimeter. Pencil ஓட length 12.5 centimeter. Next, we are going to measure nail. ஆணிய measure பண்ண போறோம். We have to measure from 0. The length of the nail is 4 centimeter. ஆணியுடைய நீளம் 4 centimeter. Next, we are going to measure spoon. அடுத்து நம்ம spoon measure பண்ண போறோம். We have to measure from 0. The length of the spoon is 13.5 centimeter. Next, we are going to measure bat. Children, we cannot measure this bat using centimeter scale. So, I am going to use measuring tape. In measuring tape, this is the centimeter side. This is the centimeter side. Okay. The length of the bat is 38 centimeter. Fill in the blanks. First one, my pencil is 6 long. Pencil is smaller unit. So, we have to write centimeter. My pencil is 6 centimeter long. Second one, this tree is 3 high. Tree is larger unit. So, we have to mention meter. This tree is 3 meter high. Third one, my height is 80 dash. We mention our height in centimeter. So, my height is 80 centimeter. Fourth one, my hairpin is dash long. Our hairpin is smaller unit. So, my hairpin is centimeter long. Fifth one, height of coconut tree is 15 dash.
coconut tree is larger length, so we have to mention meter. Height of coconut tree is 15 meter. Next one, Meena has a ribbon of 50 centimeter and Reena has a ribbon of 110 centimeter. Whose ribbon is the longer? Meena உடைய ribbon 50 centimeter, Reena உடைய ribbon 110 centimeter. யாருடைய ribbon நீளமானதுன்னு கேட்டிருக்காங்க. Children, tell me whose ribbon is the longer? Yes, Reena's ribbon. Next, put the correct symbol. First one, centimeter is smaller than meter. So, put smaller than symbol. Second one, meter is smaller than kilometer. So, put smaller than symbol. Third one, kilometer is greater than centimeter. So, put greater than symbol. Next one, match the objects. First object is key. Key is centimeter length. So, match it with centimeter. Second one, rope. Rope is meter length. So, match it with meter. Third one, distance between two places. That is kilometer. So, match it with kilometer. Next, circle the odd one. First one, millimeter. Second one, centimeter. Third one, meter. Fourth one, cubit. Which is the odd one, children? Yes, cubit. Cubit is the non-standard unit. Second one, fill in the blanks. 1 meter equal to 100 centimeters. 2 meter equal to dash centimeters. 2 meter equal to how many centimeters, children? Yes, 200 centimeters. 3 meter equal to? Yes, 300 centimeters. 4 meter equal to? Yes, 400 centimeters. Next, match the following. 10 millimeters equal to 1 centimeter. 100 centimeters equal to 1 meter. 1000 meters equal to 1 kilometer. Fourth one, write all the non-standard units. Handspan, cubit, pace, footspan. Fifth one, write all the standard units you know. Centimeter, meter, kilometer. Next, write in short form. Millimeter, mm. Centimeter, cm. Meter, m. Kilometer, km. Next, write the given units in order. First, ascending order. Tell me, children, what is ascending order? Yes, we have to write smaller unit to greater unit. Tell me, children, which is the smaller unit? Yes, millimeter. So, write mm. Next smaller unit is centimeter, cm. Next one, meter, write meter. And then kilometer, write km. Next, descending order. Tell me, children, what is descending order? Yes, from the greater unit to smaller unit. Now, tell me, children, which is the greater unit here? Yes, kilometer, right? km. And then meter, right? meter. And then centimeter, right? cm. And then millimeter, right? mm. Thank you, children.